அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி குத்து வாங்கிக்கிறேன். அப்பதான் ஆட்டம் முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். ஓகே? என்றைக்கு என் சினத்திற்கு சின்னாபின்னமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை. மேகதாது அணை குறித்தும் காவேரி டெல்டா பகுதியில் குறுவை சாகுபடி பாதிப்பு குறித்தும் அரசின் கவனத்தை ஈர்க்கலாம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். தாவேக அரசு அமைஞ்சதிலிருந்து மேகதாது அணை கட்டுறதுல இதுவரை காட்டாத ஒரு வேகத்தையும் தீவிரத்தையும் இன்றைக்கு கர்நாடக அரசு காட்டி வருகின்றது. இன்னைக்கு மாடியில பிரியாவுக்கு தோத்துட்டு போனது தாவேக, காஃபியில விஷம் கலந்தது தாவேக, ஃபிஷ் டேங்க் தள்ளி உன்னை கொல்ல பார்த்தது தாவேக. ஆகாச்சு ஏன் அப்படி அவசரப்படுற? இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ண வேண்டிய விஷயம். நாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை தொடர்ந்து கூட்ட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை வச்சிருக்கிறோம். விவசாயிகள் மேல அக்கறை உள்ள ஒரு அரசு இதையெல்லாம் கேட்காமல தானாகவே செய்ய வேண்டும். மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், சுருக்கமாக நீங்கள் கடிதத்தில் சொல்லியுள்ள அந்த பிரச்சனையை மட்டும் நீங்கள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். Simply answer my questions. இப்போ இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன பேசியிருக்கிறார் என்பதை இங்கே கொஞ்சம் ரீவைண்ட் செய்து நீங்கள் பார்க்க வேண்டும். என்ன பேச்சு பேசினா தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள் அப்பப்போ எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு தூங்க போயிடுவாரு. மானே தேனே பொன்மானே, இப்படி கடிதம் எழுதுறது எல்லாம் இனிமே வேலைக்கு ஆகாது. நான் திரும்ப ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் நீங்கள் பேசியதை அவைக்குள் நீக்க வேண்டியது வரும். சொல்ல வந்த விஷயத்தை நேரம் சொல்ல போறே இல்லையா? நீங்கள் கொடுத்து தான் பேச வேண்டும். அதெல்லாம் பேசுவதற்கு உங்களுக்கு மானிய கோரிக்கைகள் வருகிறது. மற்ற சமயத்தில் இப்போது அதை அனுமதிக்க இயலாது. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? இந்த அரசு ஒரு புது டெக்னிக்கை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. உடனே ஒரு யூடியூன் தேவையற்ற பிரச்சனை திருப்பும் நான் சொல்லுகிறேன். இந்த பிரச்சனையை ஒட்டி மற்றும் பேசுங்கள். எந்த ஸ்ட்ராட்டஜி, எந்த இதெல்லாம் என் முன்னால் இருக்கிற பிரச்சனை தேவையில்லை. அப்ப நீ மறுபடியும் பண்ணு. மறுபடியும் முதல்ல போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானுக்கு போல் இருக்குது. 13 பேர் கொண்ட ஒரு குழு போகுதுன்னு திரும்பி அவர் சொன்னது உண்மையா? மீண்டும் அதையே திருப்பி நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் அரசியல் ரீதியாக பேசி வருவது சரியாக இருக்காது. இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா, கூட பேசினா மறந்துட மாட்டானா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள்